ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி முதலமைச்சராகி 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதம் ஆனாலுமே சரி, இன்னும் த்ரிஷா கூட சம்மந்தப்பட்ட அந்த ஒரு விஷயம் முடிஞ்ச பாடே இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் அதையே ஒரு காரணமாக வச்சு தளபதி விஜய் அவர்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழல, டிவோர்ஸும் பண்ண மாட்டுறாரு. ஆனால் த்ரிஷா கூட வர்றாரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகளையும் பரப்பிட்டுருக்காங்க. இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு நிறைய செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக சமந்தாவை மீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி சிம்ரன் அவர்களும் மீட் பண்ணியிருந்தாரு. தளபதி விஜய் ஐடின்னு ஒரு இன்ஸ்டா இருக்கு. அந்த இன்ஸ்டாவில் தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் போட்டு நேற்று தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவையும் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அஃபிஷியலாக வந்த மாதிரி ஒரு ஐடியில இருந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஐடியில இருந்து தளபதி விஜயோட ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஐடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த ஐடி ஒரு ஃபேக் ஐடி. இதை வச்சு பல பேர் விஜயையும் த்ரிஷாவையும் மறுபடியும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஐடி ஒரு ஃபேக் ஐடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ஐடியை இப்போ ரிப்போர்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்தை பரப்பிட்டு தளபதி விஜய் அண்ட் த்ரிஷாவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபேக்கான விஷயங்கள் வந்தாலும் யாரும் நம்பாதீங்க. அது உண்மையும் கிடையாது. முழுக்க முழுக்க ஏஐ மூலியமாக தான் செய்யப்பட்டிருக்கு.